யஹசயா மீன்ஸ் இன்றைக்கி நம்ம லவ் ரிட்டர்ன் இன் பிளட்டில் 5th பார்ட் பார்க்க போகிறேன்டா. அண்டு 4th பார்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டடாக போகும்டா. க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் நல்லா பிடிக்கும். தென் அதில் யார் சஸ்பெக்ட்னு பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும்னா, இதில் உங்களுக்கு சஸ்பெக்ட் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்கடா. எனக்கு தெரியணும் யார் அந்த சஸ்பெக்ட்னு, நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்டு இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா உங்கள் சப்போர்ட்க்கு. தென் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த சிறப்பில் தான் இப்போ நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான் எனக்கு. தென் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன்டா. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் இப்போ ஃபர்ஸ்ட்டு சீனில் அந்த ஓல்டு சாப்பல் வெளியே போலீஸோட ஆரன் சவுண்டை கேட்டுட்ருக்கு. ஸோ அப்போ எல்லாரும் அந்த இடத்த சுற்றி வளைச்சிட்ருக்காங்க. அந்த டைம் டிடெக்டிவ் காங்காங்குவும் வந்திருக்காரு. ஸோ அவர் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து ஒயனும் ஜின்னும் வந்துட்டுருக்காங்க. மிஸ் ஒயன் அண்ட் ப்ரொஃபஸர் ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, அவங்களுக்கு இங்கே என்ன வேலைன்ற மாதிரி. அதே சமயம் காங்காங்குவுக்கு யாரோ கால் பண்ணியிருக்காங்க, அதாவது போலீஸ்க்கு யாரோ கால் பண்ணியிருக்காங்க. பட் அது யாருன்னு தெரியல. அவர் கேட்குறாரு, யார் போலீஸ் காணாமஸாக கால் பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட்டு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் சாப்பல் கூட நடக்க போகுது. ஸோ அந்த டைம் எல்லா இடத்தையும் அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அந்த இடத்துல வந்து ஓல்டு டெஸ்க்கு, தென் ப்ரோக்கனான விண்டோஸ் அண்ட் ஆல்சோ டஸ்ட்டு அப்படி தான் இருக்குது. தென் அந்த ஆல்டர், அதாவது ஒரு ஆல்டர் மேலே தான் அந்த ஒயிட் கிங் இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சான திங் என்னென்னா, அந்த ஒயிட் கிங் அங்கே இல்லை. ஒயன் அதை பார்த்துட்டு, சார் நான் ஒரு ஒயிட் கிங் இங்கே பார்த்தேன் அப்படிங்கும்போது அங்கே டார்ச் அடித்து பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஒயிட் கிங் இல்லை. அதை பார்த்துட்டு, சார் நான் பொய் சொல்லலை சார் அப்படிங்கும்போது டிடெக்டிவ் காங்ஹாங்கோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இப்போ ஜின் மட்டும் அவரோட ஜோப்பில் வச்சுருந்த அந்த ஒயிட் கிங்கை யாருக்குமே காட்டலை, அவர் அப்படியே வச்சுருந்தார். தென் அடுத்த நாள் ஆகுது. கேம்பஸ்குள்ளே இந்த சாப்பல் பற்றி, அதாவது நடந்த இன்சிடென்ட் பற்றி ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. லைக் வந்து அந்த இடத்துல கோஸ்ட் இருக்குது, இல்லை அந்த இடத்துல ஒரு பிளட் மூன் சிம்பிள் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த டைமில் யாருமே அந்த இடத்துக்கு போகவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அடுத்த நாள் மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஜின்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் போர்டில் எழுதுகிற இன்னைக்கு வேர்ட் டிசெப்ஷன். அண்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவர் சொல்கிறாரு, அதாவது எப்பயுமே ஒரு கிரிமினல் அவனோட ஐடென்டிட்டியோ அவனோட எவிடன்ஸையோ மறைக்க நினைக்க மாட்டான். அதுக்கு பதிலாக ஒரு ஃபால்ஸான எவிடன்ஸை க்ரியேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லாக நடத்திட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கி கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு. ஒயனுக்கு அப்போ தான் தோணுது, நேற்று நடந்த அந்த சாம்பிளில் நடந்தது, அப்போது அந்த ஒயிட் கிங்கும் ஒரு ஃபால்ஸான க்ளூவா அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்கா. அந்த டைம் கிளாஸ் ஓவர் ஆகுது. ஸோ எல்லோரும் எடுத்து வச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜின் அவரோட நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு. அப்போ ஒயன் அங்கே இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, மிஸ் ஒயன், எஸ் சார், இனி அந்த ஓல்டு சாம்பிள் பக்கம் போகாதீங்க. பட் ஒய் சார்? பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அவளை பார்த்துட்டு, ஏன்னா நீ அந்த இடத்துக்கு யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நீ உயிரோடு இருக்கிறத விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஜின் சொன்னதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்னிங் இது. ஸோ ஒயன் அதை அப்படியே பார்த்துட்ருக்கா. அதே டைம் டிடெக்டிவ் அவரோட அந்த ஆஃபீஸ் ரூமில் எல்லாம் அந்த விக்டிம்ஸ் அண்ட் எல்லா ஃபோட்டோஸையும் வச்சுட்டு பார்த்துட்டு தென் அப்படியே யோசிக்கிறாரு. அண்டு அவருக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. லைக் வந்து இப்போ லாஸ்ட் டைம் அந்த வாலில் வரைஞ்சிருந்த அந்த பிளட் மூன் சிம்பிள் வரைஞ்சிருந்துச்சுல, அந்த பெயிண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வித்தின் மேபி 24 ஹார்ஸ்க்குள்ளே தான் அது வரைஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ இது தெரிய வந்தோன்னே அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்போ 24 ஹார்ஸ்க்குள்ளே தான் நடந்திருக்குன்னா அந்த கிரிமினல் அதே நைட் அந்த சாம்பிளுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அலைன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அனானிமஸ் கால் அண்டு ஒயன் அந்த இடத்துக்கு அரைவானது, ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு அரைவானது, அண்ட் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தது, சிம்பிள் வரையப்பட்டது, எல்லாம் ஒரே நேரத்தில். அண்டு இது ஏதோ பிளானிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஜூனியர் ஒருத்தர் கேட்குறாரு, சார் அப்போ அவனோட டார்கெட் தான் யார் அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லலை. டிடெக்டிவ் காங்வாங்கோ அப்படியே அவரோட ஐஸ் ஃபுல்லாக ஒயனோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கு.
ஸோ அதே டைம் ப்ரொஃபஸர் ஜின் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட வீட்டில் இருக்கார். ஸோ அப்போ அவர் ஒரு டெஸ்க்கை ஓப்பன் பண்ணுறாரு. டெஸ்கில் இருக்க ட்ராயரை, அதில் ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. அது ரொம்ப பழசாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அவர் பேக்கெட்டில் இருக்க அந்த ஒயிட் கிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஒயிட் கிங் பீஸை எடுத்து அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறாரு. தென் அந்த பாக்ஸ்குள்ளே ஆல்ரெடி ஒரு ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒயிட் குயின் பீஸ் இருக்குது. லைக் அது 1998 ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. தென் அது ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த இந்த காயின் எப்பயோ டெஸ்ட்ராய் ஆகிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது திடீர்னு அங்கே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது அந்த வெள்ளால் இருந்த எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. தென் ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. அவரோட ரூம் மொத்தமாக டார்க்காக இருக்குது. அவர் யோசிச்சுட்ருக்க அந்த செகண்டில் யாரோ ஒருத்தவங்க அவரோட ஜன்னலை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவரோட ரூம் இருக்கிறது 12th ஃப்ளோரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த இடத்துக்கு இப்போ மேலே யாரும் வர முடியாது. அவர் அப்படியே அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அவரோட விண்டோ கிளாஸில் ஒரு வேர்டு எழுதியிருக்கு, வெல்கம் பேக் ப்ரொஃபஸர் சொக்ஜின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரெட் மார்க்கரில் எழுதியிருக்கு. ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல. தென் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபுல்லாக கோல்டு விண்டு தான் அடிச்சிட்ருக்கு. தென் அங்கே கீழே ஃபுல்லாக சிட்டியோட டிராஃபிக் தான் இருக்குது. யாருமே அந்த இடத்துக்கு வந்து போன மாதிரி எதுவுமே தெரியல. அண்ட் அவரை அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது விண்டோட ஃப்ரேமில் ஒரு பிளாக் என்வலப் இருக்குது. அதை அவர் எடுக்கிறாரு. அதில் எடுத்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. தென் அந்த ஃபோட்டோவில் 1998 சொக்ஜின் நின்றுட்டுருக்காரு. தென் அவர் பக்கத்தில் யாரோ ஒரு பர்சனும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த ஃபோட்டோவோட பேக் சைட் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, லைக் நீ அப்போ அவரை காப்பாற்ற முடியல, தென் கண்டிப்பாக இந்த தடவை இப்போ இவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. லைக் ஒயனை உன்னால் சேவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு சொக்ஜினுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்கிறாரு, அப்போ நீ இன்னும் உயிரோடவா இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே அந்த ஃப்ரேம் ஃபோட்டோவுக்கு போகுது. லைக் அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பர்சனோட நேம் பக்கத்தில் மென்ஷன் ஆகிருக்கு. லைக் KIMன்னு இருக்குது. பட் மீத இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகி யாரோ கிழிச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஸ்டில் அந்த ஃபோட்டோ இன்னும் ஜின்னோட அந்த ட்ரா மேலே தான் இருக்குது. ஐ மீன் அந்த டெஸ்க் மேலே இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அதை கையில் எடுத்துகிட்டு, இது கண்டிப்பாக அவளுக்கு தெரியணும், பட் இப்போ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த டெஸ்க் இருக்குல்ல, அதில் ட்ராவில் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ யூனிவர்சிட்டி ஃபுல்லாக பரபரப்பாக எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. இப்போ போலீஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாகிடுச்சு. அதிகமான போலீஸ் அதே யூனிவர்சிட்டிக்கு குவிக்கப்படுறாங்க. தென் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரே ஆள் சொக்ஜின் தான். ஸோ அவர் எப்பயும் போல் கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவர் சாக்கெடுத்து இன்றைக்கி எழுதுகிற விஷயம் என்னென்னா, த விக்னஸ் ஹூ லைஸ் அப்படின்னு எழுதுகிறாரு. அண்டு பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸை திரும்பி பார்த்துட்டு, எல்லா விக்னஸும் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அண்டு அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு இல்லை, பட் சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. லைக் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அண்டு அதுதான் உண்மைன்னு அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறாரு. அது நேற்று நடந்த அந்த சாம்பிள் இருந்துச்சுல்ல, அந்த சாம்பிள் க்ரைம் பற்றின அந்த இன்சிடெண்ட்டான இடத்த தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டரில் இதை பார்த்தோன்னே சொக்ஜின் சொல்கிறாரு, ஒயன் அப்படின்னு எந்திரிக்கிறா ஒயன், நேற்று சாம்பிளில் நீயும் தானே இருந்த, ஸோ நீ என்ன பார்த்தியோ அதை சொல்லு அப்படிங்கும்போது எல்லாருமே ஒயனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒயன் சொல்ல ஆரம்பிக்கிறா, நேற்று அந்த டார்க்னஸான அந்த சாம்பிளில் நான் ஒரு ஷேடோவை பார்த்தேன். அண்ட் அந்த ஷேடோ பார்க்க உங்களை மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி விஸ்பர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஜின் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் சொல்கிறது குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டார்க்கான பிளேஸ், அதாவது டார்க்னஸில் நம்ம பிரெயின் எதை பிளாங்கான பேஜ் இருக்கோ அதை அதுவே ஃபில் பண்ணிக்கும். லைக்
நம்ம என்ன பார்க்குறோமோ அதை உண்மை நம்மளை நம்ப வைக்கும். அண்டு அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதோ அண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த இடத்துல ஃபீல் பண்ணிடும். அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை கவனிச்சிட்ருக்காங்க. ஒயன் அப்படியே சாரை பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் உங்களோட லைஃப்க்கும் அப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐ மீன் அவளுக்குள்ளே அந்த கொஸ்டின் வருது. தென் அதே டைம் டிடெக்டிவ் காங்ஹாங்கும் இருக்கார்ல, ஸோ அவர் அவரோட ஆஃபீஸில் இருக்கார். தென் அங்கே புது க்ளூ கிடைக்கிது. சார் எஸ்டர்டே சாம்பிளில் நடந்துச்சுல்ல, அந்த இடத்துல இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு ஷூவோட ஃபுட் பிரிண்ட் கிடச்சிது. அந்த ஷூவோட ட்ரேஸை வச்சு பார்த்ததில் அது ரொம்ப ரேரான பிராண்டு அண்ட் ஆல்சோ அது சைஸ் 44. பட் இது யூனிவர்சிட்டியில் யாரோட ஷூ சைஸ்க்கும் மேட்ச் ஆகலை சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஃபைனலி ஒரு ட்ரூ க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஈவினிங் டைம் ஒயன் அவளோட டைரிஸ்லாம் எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கா அதே லைப்ரரியில் உட்காந்து. அந்த டைம் ஏதோ நியூஸ் பேப்பர் கட்ஸ் எல்லாம் திடீர்னு கீழே விழுவுது அந்த ரேக்கில் இருந்து. ஸோ ஒயன் அதை மெதுவாக போய் எடுக்கிறா. அந்த பேப்பர் கட்டில் ஃபஸ்ட் ஹெட்லைனில் என்ன எழுதியிருக்குன்னா, யூனிவர்சிட்டி ஃபயர் இன்சிடெண்ட்டில் இருந்து ஒரு பொண்ணை ஒரு யங் ப்ரொஃபஸர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி வருது. தென் அது ஃபோட்டோ ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. அண்டு அகெயின் அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ப்ரொஃபஸர் நேம் கிம் சொக்சின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ ஒரு பொண்ணை சேவ் பண்ணியிருக்காங்க மட்டும் தான் தெரியுது. தென் ஒயின் இதை பார்த்துட்ருக்கா. அந்த நியூஸ் பேப்பர் அக்டோபர் 1998 சேர்ந்தது. ஸோ இதை பார்த்துட்டு அவளோட ஒரே ஒரு கொஷின், ப்ரொஃபஸர் உண்மையாக யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே அவளே கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறா. தென் அதே டைம் பில்டிங் ரூஃப் டாப்பில் ஜின் நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே இருக்க சீனரியெலாம் பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ ஜின் திரும்பி பார்க்கல, பட் அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. யாரோ ஒரு தெரிஞ்ச பர்சன் தான் வராங்கன்ற மாதிரி அவருக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. தென் அவர் அந்த அன்னோன் பர்சன் சொல்கிறாங்க, ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு இல்லை ப்ரொஃபஸர் சுக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த பர்சன் சொன்னோன்னே ஜின் அப்படியே மெதுவாக பின்னாடி திரும்பி நின்றுட்டே சொல்கிறாரு, ஐ தாட் நீ இறந்துட்டேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த பர்சன் அப்படியே, அதை நீ பிலீவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஜின் அப்படியே இருக்காரு. ஸோ இந்த அன்னோன் பர்சனோட ஷூஸ் அப்போ ஃபோக்கஸ் ஆகுது. லைக் அவன் போட்டிருக்க ஷூஸ் பிளாக் கலர் லெதர் ஷூ அண்டு சொன்னார்ல காங்ஹாங்கு அந்த ரிப்போர்ட்டில், ஸோ அந்த 44 சைஸ் அண்ட் ஆல்சோ அந்த ரொம்ப ரேரான ஷூ. அண்ட் இப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அன்னோன் பர்சனோட ஷோல்டர் வரைக்கும் தெரியுது. அவர் ஒரு பிளாக் கலர் லாங்கான ஒரு கோட் போட்டிருக்காரு. தென் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கார் பார்க்கவே. ஸோ அந்த டைம் அந்த அன்னோன் பர்சன் அவங்க கையில் இருக்க ஒரு ஒயிட் குயின் இருக்குல்ல, ஒயிட் குயின் பீஸ், அந்த செஸ் காயினை ஜின் பக்கத்தில் போடுறாங்க. அண்ட் ஆல்சோ சொல்கிறான், இன்னும் 1 more மூவ் அண்டு அந்த பிளட் மூன் இன்சிடென்ட் அகெயின் ரைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். தென் அந்த செஸ் காயின், அவன் போட்ட செஸ் காயின் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி அந்த இடத்துல நிற்கிது. அப்போ ஒரு மாதிரி அவனோட ஃபேஸில் லைட்ஸ் அடிக்குது. தென் அந்த சன்லைட்டில் அவனோட ஃபேஸ் பார்த்தா இப்போயும் ஹூடி போட்டிருக்கனால அந்த ஷேடோ மறைச்சிருக்கு, இன்னும் ரிவியல் ஆகலை. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் கட்டுறோம். ஸோ யூனிவர்சிட்டி ஃபுல்லாக எல்லோரும் இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஆஸ் யூஷுவல் ஜின்னோட கிளாஸும் இன்ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்கு. கிளாஸ் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க எல்லோரும் அவங்க ஹாஸ்டலுக்கு தென் அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டுருக்காங்க. அதே சமயம் ஒயன் லைப்ரரி போயிட்டு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவள் வெளியே வரும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாக சரியான ரெயினாக இருக்குது. ஸோ ஒயன் அப்படியே அவள் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அம்பர்லா இல்லை. ஹாஸ்டல்லே விட்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவள் பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் அம்பர்லா ஓப்பன் ஆகுது. பார்த்தா அது சொக்சின். ஸோ அவர் சொல்கிறாரு, மிஸ் ஒயன் உங்களுக்கு வேணா நீங்கள் என் கொடையில் வரலாம் அப்படிங்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ரொஃபஸர் சொக்சின், இல்லை சார் பரவாயில்ல நான் போய்ப்பேன். இல்லை நீங்கள் ஹெசிடேட் ஆகிற அளவு ஒன்றும் இல்லை, இது மழை இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல, நீங்கள் வாங்க, நானும் அந்த ஹாஸ்டல் சைட் தான் போகிறேன், ஸோ விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி காமாக இருக்குது. அதில் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, லைக் நீ இதை பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லலை. அவர் வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி காமாக ஒரு ரொம்ப கேராக கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இவளும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கொடையில் நடக்க ஆரம்பிக்கிறா.
2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைம் ரெயின் ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்குது. 2 பேரும் அந்த குடையில் எதுவுமே பேசிக்கல, அமைதியாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் தள்ளி நடக்கிறா. அப்போ மழை அவளோட ஷோல்டரில் விழுவுது. ஸோ இதை ஜின் கவனிச்சிட்டு அந்த அம்பர்லாவை அவளோட சைடு அப்படியே லைட்டாக சாய்ச்ச மாதிரி பிடிக்கிறாரு. ஸோ அப்போ சார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஜின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துட்டுருக்காரு. அப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. சார் அம்பர்லாவை சென்டர்லேயே பிடிச்சிக்கலாமே அப்படிங்கும்போது சென்டரில் பிடிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ கொஞ்சம் க்ளோஸாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த வாக்கில் எந்த டாக்குமே இல்லைனாலுமே ஒரு மாதிரி காமாக அமைதியாக இருக்குது அண்ட் அன்கம்ஃபர்டபுளாக எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே ஒருத்தவங்க பைக்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க ஒரு வெஹிக்கிளை. ஸோ அது எல்லா இடத்துலையுமே தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒயன் அவன் மேலே தண்ணி பட்டுரும் அப்படின்றனால ஒரு பயத்தில் அப்படியே கொஞ்சம் நல்லா நவர தள்ள ட்ரை பண்ணும்போது அவளோட கீழே அந்த வாட்டர்லாம் நிறையா இருந்தனால அவளுக்கு லைட்டாக வலிக்கி விட்டுருச்சு. ஸோ ஸ்லிப் ஆகி அவள் விழுவ போகும்போது ஜின் அவளோட வெஸ்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிடுறாரு. அப்படியே பிடிச்சதில் அவர் இழுக்கிறதுல பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒயன் ஜின்னோட செஸ்ட்லேயே வந்து இடித்த மாதிரி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தென் ஒயன் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து நின்றுட்டு சாரி சார், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் பட் ஒயனே தான் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அண்ட் இவங்க 2 பேரும் இப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு சயின்ஸ் லேபோட பில்டிங்கில் அந்த ரூஃப் டாப்பில் நின்று அந்த ஹூடி போட்ட பர்சன் பார்த்துட்ருக்காங்க இவங்க 2 பேரையும். அண்ட் ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சான ஹூடி பர்சன் அவங்கள பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அண்ட் ஆல்சோ அந்த ஃபோட்டோவில் ஒரு டைப் பண்ணுறான். குட், ஃபைனலாக அவனை ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் எழுதுகிறான். அண்ட் அதே சமயம் இங்கே ஜின்னும் ஒயனும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒயன் தேங்க்யூ சார், இட்ஸ் ஓகே அண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி திரும்பி. அண்ட் ஒயன் இதை பார்த்துட்டு சார் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் தான் பட் ரொம்ப கைண்டாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்கா. அவளுக்கே தெரியல, அவளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வருது, புதுசாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. தென் ஸோ ஒயன் அன்றைக்கி நைட் அப்படியே அந்த ஹாஸ்டலில் உட்காந்து அவளோட அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிக்கிறா. அப்போ அரௌண்ட் ஒரு 11:50 இருக்கும். ஸோ எழுதிட்டுருக்கா. அந்த டைம் அவளோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட்டு. அந்த மெயில் எடுத்து அவள் ஆன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உள்ளே பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ என்னென்னா இந்த ஜின் அவள் விழுவ போகும்போது அந்த வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துச்சுல்ல. ஸோ அதை கேப்சர் பண்ணி யாரோ அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மெயிலேயே ஒரு வேர்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நீ அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டு இருந்தீன்னா அதுதான் நீ சாக போகிறதுக்கு நீ எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இது எனக்கு பெரிய ஷாக்கு, ஒரு மாதிரி அவளுக்கு டிஸ்டர்பிங் அண்டு ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே டைம் அவளோட விண்டோவை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ ஒயனும் விண்டோ சைட் மெதுவாக போயிட்டு அந்த கர்ட்டனை அப்படியே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறா. அங்கே பார்த்தா அவளோட விண்டோவில் ரன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு அந்த வாட்டரில். ஸோ அண்ட் ஆல்சோ அவளோட ரூம் இருக்கிறது 3rd ஃப்ளோரில். இப்போ யாரும் வெளியே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது அவளுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த பயத்தில் உடனே அந்த கர்ட்டனை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ரன்னுன்ற வேர்டு அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதே சமயம் கேம்பஸ்க்கு வெளியே ஒரு பிளாக் கலர் காரில் அந்த ஹூடி பர்சன் உட்காந்துருக்காங்க. அண்டு அவங்க கையில் அந்த ஒரு லேப்டாப் இருக்குது. தென் அவங்க சொல்கிறாங்க, லவ் தான் ஒரு பர்சனை ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த லேப்டாப்பை ஃபோக்கஸ் பண்ணால் அதில் ஒரு மெசேஜ் அதில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் என்ன எழுதியிருக்குன்னா டார்கெட் ஒயன் அப்படின்னு. ஸோ இப்போ ஹூடிமேனோட டார்கெட் ஒயன் தானா? அது ஓகே, தென் அதை அடுத்து பார்க்கலாம். அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ அந்த டைமில்
சொக்ஜின் ஆஸ் யூஷுவல் அவரோட கிளாஸ் ரூம் 401க்கு வராரு. யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாகாக இருக்குது அண்ட் சியோல் ஃபுல்லாகவே ஃபாகாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆல்ரெடி எம்டியாக இருக்குது பிகாஸ் இது ஏர்லி மார்னிங். ஜின் அவரோட கிளாஸ் ரூம் போயிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. போர்டை பார்த்த மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு, ஆனால் போர்டில் எதுவுமே எழுதலை. அப்படியே அந்த ஓல்டு சாப்பல் இருந்துச்சுல, ஸோ அந்த சாப்பலை வந்து பார்த்துட்ருக்காரு, அந்த டைரெக்ஷனில் பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அவர் அப்படியே மெதுவாக திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா டிடெக்டிவ் காங் ஹாங்கோ தான் வந்திருக்காரு. ப்ரொஃபஸர் கிம் சுக்சின் அப்படிங்கும்போது அவர் அப்படின்னு தலையாட்டுறாரு. ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அவர் உட்காடுறாரு. ஸோ 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்டு ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் காங் ஹாங்கோ அவர் கையிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து 1998 யூனிவர்சிட்டியில் எடுத்த அந்த ஓல்டு ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு ஜின் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அண்டு அடுத்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. 1999 எடுத்தது, தென் 2005 அண்டு 2008 அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு, இந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கீங்க, ஒரே ஸ்மைல், ஒரே ஃபேஸ் அண்டு எல்லாம் ஒரே மாதிரி. தென் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் டு யூ. அது எப்படி உங்களுக்கு மட்டும் ஏஜே ஆகாமல் இருக்குது அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுடுறாரு. ஸோ அப்போ அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. அந்த டைம் அந்த வால் கிளாக் இருக்குல்ல, ஸோ அந்த கிளாக்கோட சவுண்ட் கூட ரொம்ப சவுண்டாக கேட்குது, ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அப்போ ஜின் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அவர் அந்த ஃபோட்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் கேட்குற கொஷின் தப்பு டிடெக்டிவ் காங் ஹாங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு, அப்போ ரைட்டான கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜின் சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்புனது யார் அண்டு அவன் ஏன் இன்னும் யாருன்னே உங்ககிட்ட காமிக்காமல் இருக்கான் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி காங் ஹாங்குவுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் இது கிடையாது. ஸோ அதே டைமில் ஒயன் லைப்ரரியில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. அண்ட் அச்சீவ் ரூமில் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஒரு புக்கு, அவளோட டைரி எடுக்கும்போது அந்த டைரி பைண்டிங்லேருந்து ஒரு பேப்பர், ஃபோல்டான பேப்பர் கீழே விழுவுது. இதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. ஸோ ஒயன் அது என்னென்னு எடுத்து பிரித்து பார்க்குறா. அது வந்து இந்த சீட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, லைக் வந்து இவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போஸ்ட்டு சீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்டிங் இதுதான். அதில் வந்து ப்ரொஃபஸர், தென் வந்து கெஸ்ட் லெக்சரர் அண்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாரோட இதுவுமே இருக்குது. தென் அதில் ஒரே ஒரு நேம் மட்டும் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் கிம் மின்ஜே. அண்டு அது கீழேயே ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கு, என்ன ஆனாலும் இவரை சாம்பிள்குள்ளே மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு. அதில் எந்த சிக்னேச்சரும் இல்லை அண்டு அதில் எந்த டேட்டும் மென்ஷன் பண்ணல. மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மிஸ்டர் கிம் மின்ஜே தான் க்ரைம் அதுக்கான காரணமாக இருப்பாரா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜின் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்துட்டார். 9 o'clock பக்கம் வந்துட்டார். அண்டு அவர் போர்டில் இன்றைக்கி எழுதின வேர்ட்ஸ் கோஇன்சிடென்ட் அப்படின்னு எழுதிட்டு திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோஇன்சிடென்ட் இதை மட்டும் எப்பயுமே டிடெக்டிவ்ஸ் நம்பவே கூடாது. இன்வெஸ்டிகேஷனில் எப்பயுமே நம்ம கோஇன்சிடென்ட் அப்படின்னு எதையுமே திங்க் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதில் 3 கனெக்டடே இல்லாத கேசஸ் இருக்குது. தென் ஆல்சோ அது நடந்த டேட்ஸ் வேறு வேறு அண்ட் ஆல்சோ க்ரைம் பண்ண பர்சன் வேறு வேறு அண்ட் ஆல்சோ வேறு பிளேசஸில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் காமிச்சிட்டு இந்த 3 கேஸும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட், பட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே சிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் மூன் ஹாஃப் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிளை வரைகிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஜின் சொல்கிறாரு, எல்லா க்ரைம்லேயும் நடக்கிற ஒரு சிம்பிள் கூட எல்லா க்ரைமையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அது டெக்கேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு அவர் அதை கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வேர்டை கேட்டோன்னே ஒயனுக்கு ஒரே ஒரு தாட் தான். நேற்று அவரோட நோட் புக்கில் எழுதியிருக்க அந்த அண்டர்லைன் பண்ண நேம் கிம் மின்ஜே அண்டு இப்போ ப்ரொஃபஸர் சொன்ன டெக்கேட்ஸ், இதுக்கு ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒயன் நினைக்கிறா. ஸோ நைட் ஆகுது. ஒயன் ஆஸ் யூஷுவல் அவளோட ரூம் போயிட்டு அவளோட டைரியை கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. என்ன 1998 இருக்க விக்டிம்ஸ் அண்டு கரண்ட்டில் இருக்க விக்டிம்ஸ் எல்லாரும் ஒரே ஒரு ப்ராஜெக்டில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அண்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவள்
அந்த பேஜை திருப்பி பார்க்குறா. அதில் லாஸ்ட்டில் இருக்க அது ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. பட் ஒரே ஒரு வேர்டிங் மட்டும் அவளுக்கு தெரியுது. அது என்னென்னா லூனா. லூனா, மூன், பிளட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே யோசிக்கிறா. அவள் ஹார்ட் பீட்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் ஒரே செயினாவா, எல்லாம் ஒரே செயினா அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அதே டைம் ஒரு அன்னோன் பிளேஸில் அந்த ஹூடி பர்சன் அண்ட் ஆல்சோ வால் ஃபுல்லாக நிறையா ஃபோட்டோஸ், விக்டிம் ஃபோட்டோஸ் அண்ட் வந்து நிறைய மேப்ஸ் அப்படி இப்படி நிறைய இருக்குது. அந்த செஸ் காயின்ஸ் அந்த இடம் ஃபுல்லாக சதறி இருக்குது. இப்படியே இருக்குது. அண்ட் அந்த ஹூடி போட்ட அந்த ஃபிகர் ஒரு ரொம்ப பழைய ஒரு உடன் கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறான். அது ஃபுல்லாக ஃபைல்ஸாக இருக்குது, ரொம்ப பழைய ஃபைல்ஸாக. ஸோ அந்த பழைய ஃபைலில் ஒரு ஃபைல் அவன் எடுக்கிறான். அந்த ஃபைலில் என்ன எழுதியிருக்குன்னா ப்ராஜெக்ட் லூனா 1972 அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது இப்போ ஒயன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கால அந்த லூனா, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க பிளட் மூன் இன்சிடெண்ட் ஆரம்பித்தது 1998ன்னு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு 6 years முன்னாடி. ஆனால் அது ஆரம்பித்தது 1972 அண்டு 1998 அது ரிட்டர்ன் ஆச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் அந்த ஃபைலோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு சீல் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி சீல் இருக்குது. பட் யூனிவர்சிட்டியோட நேம் அதில் மென்ஷன் ஆகலை. அண்டு அது ஒரு மாதிரி ஃபேடாக இருக்குது, லைக் வந்து அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. அதில் ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் இருக்குது, அந்த பாதி ஹாஃப் மூன் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் இருக்குது. அண்ட் அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சனோட ஃபேஸ் பார்த்தா இன்னும் அது ரிவியல் ஆகலை. ஸோ அதே டைம் ஒயன் அவளோட ஒர்க்கை லைப்ரரியில் ஆரம்பிச்சிட்டா. அவளோட டைரி அண்ட் ஆல்சோ சம் மேப்பு, தென் அங்கே கிடைச்ச அந்த பேப்பர் கட்ஸ் அது எல்லாமே வச்சுட்டு அது எல்லாமே பரப்பி இருக்குது அந்த டேபிள் ஃபுல்லாக. அண்ட் அவள் நோட்டில் ஒன்று எழுதியிருக்கா 1972 லூனா ப்ராஜெக்ட் அண்டு 1998 பிளட் மூன் இன்சிடெண்ட், 2026 இப்போ கரண்ட் மர்டர், இது எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவள் எழுதியிருக்கா. தென் அதே சமயம் டிடெக்டிவ் காங் ஹாங் வூ அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட் வருது அவருக்கு. தென் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா 1998 நடந்த பிளட் மூன் இன்சிடெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்த டஸ்ட், அதாவது அங்கேருந்த அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் தென் இப்போ கரண்ட்டில் இருந்த அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் 100% மேட்ச் ஆன ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. அண்டு ஜூனியர் கேட்குறாரு, சார் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இது பாசிபிள் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக யாரோ ஒரு பர்சன் பாஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதே டைம் ஜின் இங்கே கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னையோட கிளாஸில் அவர் எழுதியிருக்கிறது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது பிகாஸ் சம்ஒன் வாண்ட் டு ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அண்ட் ப்ரொஜெக்டரில் ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் காமிக்கிறாரு. அதை காமிச்சிட்டு 1972 கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆச்சு, ஃபெசிலிட்டி ஃபைல். அண்டு அது க்ளோஸ் ஆனதுக்கான எந்த ரீசனும் எதுவும் கொடுக்கல, பட் அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ அது க்ளோஸ் ஆகிடுச்சா உண்மையா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸில் எல்லோரும் கிராஸ் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை சார் கண்டிப்பாக அது க்ளோஸ் ஆகலை அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லி, ஏன்னா இன்னும் சில பேர் டிகேட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே அவளோட ஹார்ட்டே ஸ்கிப் ஆகிடுச்சு. 1972 லூனா ப்ராஜெக்ட் இன்சிடெண்ட், இது எப்படி ப்ரொஃபஸர் சுக்சினுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. ஸோ லன்ச் பிரேக் ஆகுது. அந்த டைம் லைப்ரரிக்கு ஓடி போய் அந்த இடத்துல அந்த லூனா ப்ராஜெக்ட் இருந்துச்சுல்ல ஒரு ஃபைலு, ஸோ அந்த ஃபோல்டரில் இருந்து ஸ்கிப் ஆகி விழுந்துச்சுல, ஸோ அந்த ஃபைலை தேடுறா. அந்த இடம் ஃபுல்லாக இப்போ எம்டியாக இருக்குது. அண்டு அதை தேடிட்டு லைப்ரரியன்ட்டு ஓடி வரா. வந்துட்டு, சார் எஸ்டர்டே நான் லூனா ஃபைல் ஒன்று அங்கே பார்த்தேன், அந்த ஃபைல் இப்போ இல்லை, எங்கே அது போச்சு அப்படிங்கும்போது, என்னது ப்ராஜெக்ட் லூனாவா, அப்படி ஒரு ஃபைலும் நம்ம லைப்ரரியிலே இல்லையேம்மா. இல்லை சார் நான் எஸ்டர்டே படித்தேன் அப்படிங்கும்போது, இல்லையே அப்படி ஒரு ஃபைலும் நான் இன்ன வரைக்கும் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு சரியான ஷாக்கு. இல்லை சார் நான்
பார்த்தேன் அப்படிங்கும்போது அவர் ஹெட்டு இல்லைன்ற மாதிரி ஷேக் பண்ணுறாரு. அதே சமயம் இங்கே ஒரு அன்னோன் பிளேஸ், அதான் அந்த அன்னோன் பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த ஹூடி போட்ட பர்சன் ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்க இடத்து முன்னாடி நின்றுட்டு ஒரு ஓல்டு ஃபைலை எரிச்சிட்ருக்கான். அண்டு அந்த ஃபைல் நேம் ப்ராஜெக்ட் லூனா அப்படின்னு எழுதியிருக்கு மேலே. தென் அதை எரிச்சிக்கிட்டே அவன் சொல்கிறான், நோ ஃபைல் அண்ட் நோ எவிடன்ஸ், அப்போ நோ ட்ரூத் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எரிச்சிட்ருக்கான். அப்போ அந்த ஃபைல்லேருந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும் கீழே விழுந்துருச்சு. அதில் பார்த்தா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதில் ஒரு 6 ரிசர்ச்சர்ஸ் அண்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஃபேஸ் எல்லாமே பிளர்ராக இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோ பின்னாடி ஒரு ஹேண்ட் ரிட்டன் இருக்குது, சப்ஜெக்ட் 1 சர்வேவ்டு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதே டைம் ஒயின் அவசரமாக ஜின்னோட ஆஃபீஸ்க்கு ஓடி வந்துட்டு சார் அப்படிங்கும்போது ஜின் அப்படியே பார்க்குறாரு. அண்ட் சார், உங்களுக்கு 1972 கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே தடவை அவர் எழுதிட்டு இருந்த அப்படியே அந்த பென் அப்படியே நிறுத்திட்டு ஒயின் அப்படியே சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. பார்த்துட்டு உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அண்டு அவர் கொஸ்டின் கேட்குறாரு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அவள் நான் அர்ச்சீவ் ரூம் அப்படின்னு அவள் சென்டென்ஸை முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஹோல் யூனிவர்சிட்டியுமே லைட் ஆஃப் ஆகிருக்கு. அண்ட் அங்கே எமர்ஜென்சி லைட்டு ரெட் கலரில் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தான் ரூமில் இருக்காங்க. காரிடாரில் யாரோ நடந்து வர மாதிரி ஸ்லோவான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் ரொம்ப டீப்பாக, அதாவது பக்கத்தில் கேட்குற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக நியர்பை அவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் அது ஜின்னோட அந்த ரூம் கிட்ட வந்தோடனே ஸ்டாப் ஆகுது. அப்போது ஏன் சொல்கிறா, சார் யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அந்த காரிடோரோட டோர் ஓப்பன் ஆகுது, ஜின் ஆஃபீஸ் ரூமோட டோர். அந்த டோர் வெளியே யாருமே இல்லை, காரிடார் ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் அங்கே ஒரே ஒரு ஓல்டு கேசட் மட்டும் இருக்குது. ஸோ அது மேலே ஒரே ஒரு வேர்டிங்ஸ், ப்ளே மீ அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க 2 பேரும் அதை அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜின் அதை உடனே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவர் அதை பேக்கெட்டுக்குள்ளே போடுறாரு. அப்போ ஒயின் கேட்குறா, சார் என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, நீ ஹாஸ்டலுக்கு போ. இல்லை சார் என்ன ஆச்சு, என்ன எழுதியிருக்க, நான் உடனே உன்னை ஹாஸ்டலுக்கு போன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது அவரோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லவுடராகவும் அண்ட் ஆல்சோ அதில் ஏதோ பயம் இருக்க மாதிரியும் தெரியுது. அவர் எதையோ நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அரவுண்ட் 1:12 இருக்கும் நைட்டு. அந்த டைம் ஜின் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அண்ட் அந்த கேசட்டை ப்ளே பண்ணுறதுக்கு டேப் போட்டு விடுறாரு. அண்ட் அதில் என்ன இருக்குன்னா, ஒரு மாதிரி சவுண்ட் வருது ஃபஸ்ட்டு. அண்டு அடுத்து ஒரு மேல் வாய்ஸ் ப்ளே ஆகுது. அதில் எக்ஸ்பிரிமெண்ட் லாக் ப்ராஜெக்ட் லூனா சப்ஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி ப்ளே ஆகுது. அண்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜின்னு அவரோட கண்ணை மூடி அதை கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. அண்டு லாஸ்ட்டாக அதில் வந்த வேர்ட் கிம் சியோக் அப்படின்னு வருது. ஸோ அப்படியே டேப் ரெக்கார்டு நின்றுச்சு. அவர் அதை செக் பண்ணுறாரு. அந்த டேப் ரெக்கார்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அதில் இருக்குது. அண்டு அவர் ஒரு பயத்தோடு சொல்கிறாரு, கடைசியில் டேப் ரெக்கார்ட்ஸ் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ எதிரிலேருந்து அப்பார்ட்மெண்ட்டோட ரூஃப் டாப்பில் நின்று யாரோ ஒரு பர்சன் ஜின் இதெல்லாம் கேட்குறது அப்படியே ஒரு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபோன் எடுத்து மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. அவன் 3rd மூவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த மெசேஜ் யாருக்குன்னு தெரியல, ஒரு அன்னோன் நம்பருக்கு சென்ட் ஆகுது. அண்டு அவ்வளோதான்டா, இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ அது அந்த டார்க்னஸில் தான் நடக்குது. இதுக்கு மேலே சஸ்பெக்ட் யாருன்ற ஒரு அளவு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாடா நான் நாளைக்கு வீடியோ போட்டுறேன். பட் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அண்ட் நான் குண்டக்க ஏதாவது பேசி வைக்கிறேன், நான் என்னென்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் தான் எனக்கு ஒரு பில்லராக நின்றுட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ மொயின்னு பேச விரும்பலை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. இந்த ஸ்டோரி கேட்டுட்டு டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்கடா. ஏன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி எல்லோரும் வேலை பார்த்துருப்பீங்க. அண்ட் நாளைக்கு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பாய் அன்யாங்.